உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த வழக்கில் விசாரணைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததை அடுத்து பொதுத்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவு மணல் எடுத்து விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாகவும் கூறி அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை எதிர்த்து தமிழக அரசினுடைய பொதுச் செயலாளரும் 5 மாவட்ட ஆட்சியர்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் A.R. சுந்தரேசன் இந்த ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தடை விதித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஆட்சியர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மேலும் அதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்ற இந்த மனுவானது காலாவதியாகிவிட்டது என்று தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசு தரப்பில் யாரும் ஆஜராகாதது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து இந்த மனுதாரர் என்கிற முறையில பொதுத்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.